தேர்தலில் இருந்து ஜோ பைடன் விலக வேண்டும் என அவரது ஆதரவாளரும் பிரபல நடிகருமான ஜார்ஜ் குளூனி வலியுறுத்தல். அரசியல் வாழ்க்கையில் பல வெற்றிகளை பார்த்த ஜோ பைடன் முதுமை வெல்ல முடியாது எனவும் அவர் கருத்து. உத்தரகாண்ட் நிலச்சரிவில் நூலிழையில் உயிர் தப்பிய தொழிலாளர்கள். ஏற்கனவே ஏற்பட்ட நிலச்சரிவு தொடர்பாக பணி மேற்கொண்ட போது பாறைகள் உருண்டு விழுந்த காட்சிகள் இணையத்தில் வைரல். அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் ஒரு வாரமாக கொழுந்துவிட்டு எரியும் ஏரி தீவை கட்டுப்படுத்த முடியாமல் திணறும் வீரர்கள். இதுவரை 20,000 ஏக்கருக்கு மேலான நிலங்கள் சேதமானதாக தகவல். டெல்லியின் முனா கால்வாயின் தடுப்பணை உடைந்து குடியிருப்புக்குள் சூழ்ந்த நீர். ஜே காலனியில் உடைப்பு ஏற்பட்டு உட்புகுந்த நீர் வழியே பொதுமக்கள் செல்லும் காட்சிகள். நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களுக்கு நாளை மற்றும் நாளை மறுநாள் கனமழைக்கான மஞ்சள் அலர்ட் எச்சரிக்கை. சென்னையில் மாலை மற்றும் இரவில் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. நீட் தேர்வு தொடர்பான வழக்குகளின் விசாரணையை ஜூலை 18ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம். ஒத்திவைப்பின் காரணமாக MBBS, BDS உள்ளிட்ட மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு மேலும் தாமதமாக வாய்ப்பு. தமிழ்நாட்டில் உள்ள பேய்களை ஓட்டுவதற்காக வேதாளம் போல் தான் வந்திருப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரின் கருத்துக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பதில். ஒரே நேரத்தில் அனைத்து பேய்களையும் தாக்க முடியாது என்பதற்காக ஒவ்வொன்றாக விரட்டுவதாகவும் பேச்சு. காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை குண்டா சட்டத்தில் கைது செய்யப்படவில்லை என்பது பொய் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கருத்து. செல்வ பெருந்தகையின் உண்மை நிலையை எடுத்து கூறியதற்காக பல காங்கிரஸ் தலைவர்கள் தனக்கு தொலைபேசி மூலம் வாழ்த்துக்களை தெரிவித்து வருவதாகவும் பேட்டி. பிரேமலதா விஜயகாந்திற்கு அரசு நிர்வாகம் என்றால் என்னவென்று கூட தெரியாது. தமிழ்நாட்டில் போக்குவரத்து கழகம் தனியார் மயமாக்கப்படுவதற்காக பிரேமலதா விஜயகாந்த் கூறிய கருத்திற்கு இந்தியாவிலேயே மிகப்பெரிய போக்குவரத்து நிறுவனம் தமிழ்நாடுதான் என அமைச்சர் சிவசங்கர் பதிலடி. ஈரோட்டில் பிரபல தனியார் கட்டுமான நிறுவனத்தில் பயங்கர தீ விபத்து. கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் எரிந்து நாசம். அவதூறு வழக்கில் குற்றாலத்தில் வைத்து கைது செய்யப்பட்ட நாம் தமிழர் கட்சி நிர்வாகி சாட்டை துரைமுருகன் திருச்சி மாவட்ட கிரைம் அலுவலகத்திற்கு வரவழைப்பு. அதிகாரிகள் விசாரணைக்கு பிறகு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார் என தகவல். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான 11 பேரை 5 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க எழும்பூர் நீதிமன்றம் அனுமதி. 7 நாட்கள் காவலில் விசாரிக்க மனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் எழும்பூர் நீதிமன்றம் 5 நாட்களுக்கு அனுமதி. A+A சரித்திர பதிவேடு குற்றவாளிகளின் நடவடிக்கைகளை தொடர்ந்து கண்காணிக்குமாறு துணை ஆணையர்களுக்கு உத்தரவு. A+A சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் தலைமறைவாக இருந்தால் அவர்களை தேடி கைது செய்யுமாறு சென்னை காவல் ஆணையர் அறிவுறுத்தியுள்ளதாக தகவல். இங்கிலாந்து பொது தேர்தலில் வெற்றி பெற்ற இந்திய வம்சாவளியை சேர்ந்த பெண் ஷிவானி ராஜா பகவத்கீதையை தொட்டு வணங்கி பதவியேற்பு. கன்சர்வேட்டிவ் கட்சி சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற இவர் பதவியேற்ற வீடியோ இணையதளத்தில் வைரல். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.